அப்போ இயேசு கிறிஸ்துவோட திவ்ய சுபாவம் என்ன அப்படின்னு சொன்னால், ஊழியருங்கிற ஸ்தானத்தில் இருந்து ஆண்டவர் நம்மளை வந்து சிநேகிதர்கிட்ட போய் பேசினா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. இவனை பற்றி ஒரு விவரமும் தெரிய மாட்டேங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸு யாருன்னு பாரு அப்படிங்கணும். ரொம்ப யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அங்கே போய் பார்த்தா அவன் அவ்வளோ கதையும் சொல்லிடுவான். அதே மாதிரி நம்ம ஐக்கியம் யாரோட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவம் என்னன்னு சொன்னால், அவர் நம்ம ஊழியராக மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் இந்த ஆசை இருக்குது, ஐயா எங்களை மாற்றி கொண்டு போயிருங்க ஆண்டவரே, எங்களை மாற்றி கொண்டு போயிருங்க. நான் ஊழியக்காரனாக இருக்கிறது மாத்திரமல்ல, நான் சிநேகிதராக மாறணும். யாக்கோபு, பேதுரு, யோவான் இவங்கெல்லாம் ஊழியக்காரங்களாக மட்டுமில்லை, இவங்க யாராக மாறினாங்க, சிநேகிதராக மாறினாங்க. அதே போல் இந்த கிருபைகளுக்கு தாருங்க. எல்லோரும் ஜெபம் பண்ணிடுவோமா? எல்லோரும் ஜெபம் பண்ணிடுங்க. ஆண்டவர் நம்ம வந்து சிநேகிதர் என்கிற நிலைக்கு கொண்டு வர்றாரு. இந்த கிருபை தரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுக்கும் உமக்கும் நெருங்கின ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கி தாரு சுவாமி. ஸ்தோத்திரம். தேவன் வருகின்றார், வேகம் இறங்கி தேவ பர்வதம் தம் நிறுத்தி பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்ணிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார், இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் குத்தின கண்டு புலம்பிடுமே, கர்த்தர் குத்தின கண்டு புலம்பிடுமே. ஏழாம் தலைமுறை ஏனோ குறைத்த எல்லாம் ஆழம் நிறைந்த, ஏழாம் தலைமுறை ஏனோ குறைத்த இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தார்,